நீங்க சொல்ற இந்த மெடிடேஷனை பண்ணிட்டு போனா அது எப்படி நடக்கும்? ரொம்ப அருமையான கேள்வி இது. நெற்றிக்கண்ன்றது ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, மனதை வலிமைப்படுத்துது, மன அடக்கத்தை ஏற்படுது, மன வசப்படுத்துது. இப்படி அநேக விதமான விஷயங்கள். இத கடந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது தியானம் தான். மனதை ஏமாற்றும் ஒரு மாற்று வழிதான் இந்த தியானம். இந்த தியானம் அவசியமாக்கப்படுது. நம்ம இந்த நெற்றிக்கண்லாம் நினைச்சோன்னா எதை நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு. அதுக்கு நீங்க இந்த தியானத்தை தொடர்ந்து நீங்க செய்து அதன் வழியாக மனதை ஒருநிலைப்படுத்தணும். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா தியானம் அப்படின்னாலே தூங்குறது தான் நமக்கு தெரிஞ்ச தியானம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ தியானத்துல திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. தியானத்துல என்ன நல்லா இருக்கு. அதே மாதிரி தேர்ட் ஐ மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாங்க. தேர்ட் ஐ மெடிடேஷன்ல நிறைய விஷயங்கள், ஆச்சரியப்படுற விஷயங்கள்ல நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தியான ஆசிரியர் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். பொதுவாக தியானத்துல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்குங்க? பொதுவாகவே குண்டலினி யோகம் இருக்கு, வாசி யோகம் இருக்கு, இது மாதிரி நிறைய ஆழ்நிலை தியானம் இருக்கு. எத்தனையோ தியானங்கள் இருக்கு. அத்தனை தியானங்களை இருந்தாலும் கூட அந்த தியானங்கள்லாம் நெற்றிக்கண்ணை சென்று அடையக்கூடிய ஒரு தியானமா இருக்கு. ஏன்னா நெற்றிக்கண்ணுங்கிறது ஒரு உயர்ந்த தலம். இப்போ ஆழ்நிலை தியானம் செய்து திரும்பி நெற்றிக்கண்ணுக்கு வரணும், குண்டலினி யோகம் செய்து நெற்றிக்கண்ணுக்கு வரணும், வாசி யோகம் செய்து நெற்றிக்கண்ணுக்கு வரணும். ஆனா நெற்றிக்கண்ணுன்றது நேரடியான ஒரு பெயரா நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். அந்த பயிற்சிகளை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது சித்தர்களுடைய மரபுப்படி பழைய தியான முறைகளை இன்று அதை புதிய நவீனமயமான ஒரு சூழ்நிலையில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு நிமிடத்துல இந்த தீட்சையை கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நான் இந்த பயிற்சி முறைகளை கையாண்டிருக்கேன். இது ஒரு 15 நாள் பயிற்சிகளா கொடுக்கப்படுது. இந்த 15 நாள் பயிற்சிகள்ல அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் செயல்படக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வாழ்வியல் சார்ந்த பயிற்சியாக இருக்கு. இது உடலை ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, மனதை வலிமைப்படுத்துது, மன அடக்கத்தை ஏற்படுது, மன வசப்படுத்துது. இப்படி அநேக விதமான விஷயங்கள் நமக்கு இருக்கு. நம்ம பொதுவாகவே மனது சார்ந்தாவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், உடல் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இதை கடந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது தியானம் தான். மனதை ஏமாற்றும் ஒரு மாற்று வழிதான் இந்த தியானம். நாம் எல்லாருமே மனது சார்ந்து போறதுனாலதான் துன்பங்களாகவும் துயரங்களாகவும் கஷ்டங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இதையெல்லாம் கடந்து செல்வதற்கு இந்த தியானம் அவசியமாக்கப்படுது. இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நம்ம நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த தியானம் அவசியப்படுது. அது மட்டுமல்ல, நம்ம நினைத்த காரியங்களை நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த தியானத்தின் வழியா நமக்கு இதுல உணர்த்த முடியும். நம்ம இந்த நெற்றிக்கண்லாம் நினைச்சோன்னா எதை நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு. அதுக்கு நீங்க இந்த தியானத்தை தொடர்ந்து நீங்க செய்து அதன் வழியாக மனதை ஒருநிலைப்படுத்தணும். இந்த மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் இது. நம்ம எல்லாமே தொடுதல் உணர்வு, சுவை உணர்வு, முகரம் உணர்வு, பார்வை உணர்வு, கேட்கும் உணர்வு வழியாக தான் நம்ம எல்லாமே இருக்கிறதுனால தான் மனம்ங்கிறது இயங்குது. ஆனா அந்த மனதை கையாளக்கூடிய வழி இந்த நெற்றிக்கண் இருக்கு. இந்த நெற்றிக்கண் வழியா நம்ம பழைய காலங்கள்லாம் இந்த கோவில்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு திருநீர் கொடுத்து இங்கே நெற்றியில வைக்க சொல்லுவாங்க, பொட்டி வைக்க சொல்லுவாங்க. அதே போல கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க, அது சுவையை உணர்றதுக்காக கொடுக்குறாங்க. அதே போல பெல் அடிப்பாங்க, அது சத்தங்களை உணர்றதுக்காக இதை கொடுக்குறாங்க. அதே போல ஒரு சூடம் காட்டுறாங்க, அந்த சூடத்தை நம்ம கண்ணில் ஒற்றிக்கொள்வதற்காக இதை செய்யப்படுது. இப்படி ஐம்புலன்களுக்கும் செய்யக்கூடியது தான் இந்த கோவில்ல இருக்கக்கூடியது. அந்த கருவறை அது ஒரு விக்கிரகமா இருக்கு. அது ஒரு கருவறையா நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான கருவறைங்கிறது நம்மளுடைய நெற்றிக்கண் தான் இருக்கு. அப்ப நம்ம உண்மையான கரு அப்படின்னா நம்ம அந்த வாழும் வாழ்க்கையில ஒரு ஆணும் பெண்ணும் கலக்க பிறகுதான் ஒரு குழந்தை ஏற்படுது. அப்ப அந்த குழந்தை ஏற்படும் போது அது கருவால தான் உருவாகுது. அந்த கரு நமக்குள்ள இருக்கு, அது நமக்கு தெரியாமையே இருக்கு. அந்த கருவை நாம இந்த தீட்சைன்ற முறையில இங்க கொண்டு நம்ம நிலை நிறுத்துறோம். அப்போ நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உணர்வுக்கெல்லாம் தலைமை வகிக்கக்கூடியதுதான் இந்த மெய் உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னாக்கா, நம்ம தேன் கூடு இருக்கு. தேன் கூட்டுல பார்த்தீங்கன்னா நிறைய தேன் இருக்கு. ஆனா அந்த தேனுக்கெல்லாம் ஒரு தலைமை வகிக்குது, அதுதான் ராணி தேன். அது போல நமக்கு இந்த உணர்வுக்கெல்லாம் தலைமை ஏற்கக்கூடியது தான் இந்த நெற்றிக்கண் தியானம். அது அந்த மெய் உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு.
இப்போ நம்ம இதுல இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த உயிராற்றல் நமக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மரணத்தை வந்து நம்ம வந்து நிர்ணயித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது. அதே போல எண்ணங்களை நாம் நிர்ணயித்துக் கொள்ளலாம். அதே போல நம்மளுடைய குண அதிசயங்களை நம்ம தீர்மானித்துக்கலாம். அதே போல நம்ம நோய்கள் நமக்கு வந்தாலும் கூட அதை வந்து நம்ம வந்து இந்த நெற்றிக்கண் தியானத்தினால நம்ம குணப்படுத்திக்கலாம். இப்படி தொடர்ந்து பல விஷயங்கள் இதுல இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க தீட்சைன்னு சொன்னீங்களா அப்படின்னு என்ன? அந்த தீட்சை தான் உங்களுக்குள்ள ஒரு கரு இருக்கு. அந்த கருவை வந்து நம்ம நெற்றியில வந்து உணர்வது தான் அதோடைய மெய் உணர்வுன்னு சொல்லக்கூடிய இந்த தீட்சை தான் நம்ம கொடுக்கிறோம். இந்த தீட்சைங்கிறது எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீட்சை முறைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது. ஓகே, இப்ப நீங்க வந்து ஒரு நெற்றிக்கண் தியானம், அதுக்கப்புறம் பிடரிக்கண் தியானம், அதுக்கப்புறம் உச்சிக்கண் தியானம் சம்திங் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தீங்க. இந்த மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெற்றிக்கண்ணன் தியானம்ங்கிறது வாழ்வியல் சார்ந்தது அது. ஆனா அதே மாதிரி உச்சிக்கண்ணுங்கிறது இறைவனுடைய தொடர்பு கொள்வது. பிடரிக்கண் என்பது நம்மளுடைய பின்பக்க மூளையில இருக்கக்கூடியது. இது வந்து இந்த பிரபஞ்சத்தோட இணைக்கக்கூடியதா இருக்கு. இந்த மூன்றுமே வந்து நமக்கு ரொம்ப அவசியமானது. எல்லோருமே வந்து இந்த நெற்றிக்கண் வர்றதுக்காக பயிற்சிகளே வந்து கொடுக்கப்படுது. ஆனா நம்ம எடுத்த உடனே நம்ம நெற்றிக்கண் பயிற்சியை நம்ம வந்து சொல்லித்தரப்படுது. அதுக்கு அடுத்தது உச்சிக்கண் வந்து ஓப்பன் செய்யப்படுது. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல தலையில வந்து ரவுண்டா வந்து ஒரு பள்ளம் இருக்கும். அது வழியாக தான் நமக்கு சுவாசம் இருந்துட்டு இருக்கு. அதே போலதான் நம்ம இந்த தியானத்தின் வழியாக இந்த உச்சிக்கண்ணை வந்து நமக்கு ஓப்பன் செய்யறோம். இந்த ஓப்பன் செய்யும் பொழுது நம்மளுடைய சுவாசங்கள் மேல போகுது. இது வழியாக தான் நம்ம முக்தி அடைகிறது, ஜீவ முக்தி அடைகிறது. இதெல்லாம் வந்து நடக்கிறது இதன் வழியாக தான். இதன் வழியா இருக்கும்போது இந்த பிரபஞ்ச ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து தன்னை உணரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தன்னை உணர்வதற்கு ஒரு கருப்பொருள் வேணும் இல்லையா? அதுதான் இந்த மெய் உணர்வு. இந்த மெய் உணர்வு நமக்கு இந்த இடத்துல இங்க வைக்கும்போது நெற்றிக்கண்ணா செயல்படுது, இங்க வைக்கும்போது உச்சிக்கண்ணா செயல்படுது, இங்க இருக்கும்போது பிடரிக்கண்ணா செயல்படுது. இப்ப இந்த கருவை கொண்டுதான் நம்ம எடுத்துட்டு போறோம். இது வந்து பயனளிக்குது. பிடரிக்கண் அப்படிங்க? பிடரிக்கண் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய 10 விதமான ஓசைகள் நமக்கு கேட்கும். இந்த பிரபஞ்ச ஓசை கேட்கும், ஓங்கார ஓசை கேட்கும். ஓம்ங்கிற ஒரு ஓசை இருக்கு. அந்த ஓசையை நம்ம உணரலாம். அதுதான் வந்து ஒரு மொழின்னு சொல்லக்கூடிய, உலகமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே மொழி அந்த ஓங்கார மொழி. அந்த ஒரு மொழியை நம்ம வந்து உணர்வது காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் நம்ம உணர முடியும். காலையில வந்து நமக்கு அந்த ஓம்ங்கிற சத்தம் கேட்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம தியானத்தை ஆரம்பிச்சு அது எப்படிலாம் செயல்படுது, அது எப்படிலாம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு உணர வைக்குது. இந்த பிரபஞ்சத்தை தாண்டி போகக்கூடியது, ஒரு சூக்கும பயிற்சிக்கு போகக்கூடியது. எத்தனையோ உலகங்கள் இருக்கு. அத்தனை உலகங்களுக்கு நம்ம போறதுக்கு இந்த பிடரிக்கண் வந்து நமக்கு முக்கியமா பங்களிக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இதன் வழியா நம்ம வந்து இந்த இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை நம்ம வெளியே எடுத்து சென்று நம்ம இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த சூக்கும பயிற்சி. இது வந்து சிறப்பு பயிற்சியாகவும் நாங்க வந்து இந்த பிடரிக்கண் பயிற்சியில நம்ம அளிக்கிறோம். இந்த மெடிடேஷன் பண்ணும்போது கோஇன்சிடென்ஸா நடக்கும். இப்ப நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அதே விஷயம் கோஇன்சிடென்ஸா நடக்கும் அப்படிங்கிறாங்களா? அது என்ன தியானம்? அது வந்து டெலிபதி தியானம். டெலிபதிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே போல நானும் நினைக்கும் போது ரெண்டும் வந்து ஒன்றாக இணையும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்போன் இருக்கு. இன்னைக்கு நேரடியா நம்ம வந்து ஒருவர் பார்க்குறோம், பேசுறோம் அப்படின்னு. ஆனா இதுக்கு ஆதி காலத்திலலாம் பாத்தீங்கன்னா உன்னுடைய போருக்கு செல்லும் பொழுது, தன்னுடைய கணவன் போருக்கு செல்லும் பொழுது அங்க சொல்லுவாங்க, இது மாதிரி உங்களுடைய கணவன் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க நம்பிக்கையா இருப்பாங்க. என் கணவர் இறக்கவில்லை அப்படிங்கிறதுனால வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அந்த காலங்களில். ஏன்னா அந்த நம்பிக்கை, அந்த 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அவருடைய நிலைமைகள் வந்து இவங்களுக்கு புரியும், இவருடைய நிலைமைகள் அவங்களுக்கு புரியும். ஒரு காதலனும் ஒரு காதலியும் எப்படி வந்து தன்னை மறந்து ஒருவரை ஒருவர் வந்து காதலிக்கிறாங்களோ, 2 பேரும் எப்படி வந்து தன்னுடைய அன்பை வந்து உறவாடி கொள்கிறார்களோ, அதை போல இந்த டெலிபதியும் பயன்படும். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இந்த டெலிபதி வந்து நம்ம எப்படி, இப்போ நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் போறேன், எனக்கு இந்த இடத்துல இது ஒரு சம்பவம், இவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களை மீட் பண்ண முடியாம போயிடுது. நீங்க சொல்ற இந்த மெடிடேஷனை பண்ணிட்டு போனா அது எப்படி நடக்கும்? ரொம்ப அருமையான கேள்வி இது. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இமேஜினேஷன், நமக்கு இந்த உணர்வு எல்லாருமே வந்து இமேஜினேஷன் பண்ணுவோம். இப்போ வந்து கனவு காணுங்கள், அப்துல் கலாம் சொல்ற மாதிரி கனவு காணுங்கள், அது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்றார். அது போல நம் கனவு காண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நெற்றிக்கண்ணில் மெய் உணர்வோட இருந்து கொண்டு அதை நம்ம இமேஜினேஷன் பண்ணணும். நான் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் போறேன், இவங்க என்னுடைய திறமைகளை அவங்க புரிஞ்சுக்கணும்,
மேலும் வந்து எனக்கு நிறைய இதனுடைய பலன்கள் எனக்கு கிடைக்கணும், ரெண்டாவது என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சு நாம அந்த நெற்றிக்கல்ல நினைச்சுக்கிட்டு ஒரு படம் மாதிரி, ஒரு திரைப்படம் மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு போனோம்னா அது கட்டாயம் நடக்கும். அதே போல வந்து நம்ம ஒரு ஒரு ஊர்ல இருக்கோம், இந்த ஊரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இமேஜினேஷன் பண்ணா அந்த அந்த இடங்களெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு நிலைகள்லாம் ஏற்படும். இந்த நினைக்கிறதுனால இந்த நெற்றிக்கண்ல நினைச்சு அந்த உணர்வுகளோட நம்ம நெற்றிக்கண்ணை நினைச்சோன்னா அவங்க நமக்கு கோவப்பட்டாலும் அவங்கள நம்ம வந்து அன்பா வந்து பேசக்கூடிய தன்மையும், இல்லை நமக்கு தேவையானதையும் நிறைவேற்றிக் கொள்வதும், நம்மளுடைய அதிகாரி இடத்துல நமக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொள்வதும், இப்படி நம்மளுடைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை நிறைவேற்றிக் கொள்வதும், நண்பர்களிடத்துல இருக்க பிரச்சனைகளை நிறைவேற்றிக் கொள்வதும், இப்படி அநேக விதமான விஷயங்களை இந்த நெற்றிக்கண் வழியா நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம். நம்ம வந்து ஒரு உயர்ந்த தளத்துல ஒரு உயர் பதவியில அமரணும் அப்படின்னா அந்த நெற்றிக்கண்ணை நினைச்சு தொடர்ந்து முயற்சி செய்தா இது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும். 100% இது வந்து நடக்கும். ஆனா நீங்க ஒருத்தர் வந்து பிரதமர் ஆகணும் இல்ல முதலமைச்சர் ஆனா முடியாது, அதுக்கு உழைக்கணும் இல்லையா? ஆனா நம்ம வந்து எஃபெக்ட் பண்ணணும். அதுல நம்ம தினம் தினம் வந்து நான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு நம்ம உறுதியா இருந்து அதுக்கான முயற்சி பண்ணி அதுக்கான உழைச்சோம்னா உண்மையாகவே அதுக்கான நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் உதாரணமா தான் சொன்னேன். இதே போல நம்மளுடைய எந்த துறையா இருந்தாலும் அந்த துறைக்கு நாம வந்து இந்த நெற்றிக்கண்ணை பயன்படுத்தி தொடர்ந்து முயற்சி செய்து தொடர்ந்து நம்ம பயிற்சிகள் செய்தோம்னா இதற்கான வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும். நீங்க சொல்றது பார்க்கும்போது விவேகானந்தர் சொல்ற விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. நீ எதுவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதுவாகவே ஆகுவாய் அப்படின்னு சொல்றது. நீங்க சொல்றதுக்கும் அந்த பாசிட்டிவ் வைபுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. இப்ப அதே மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஒரு கோயிலுக்கு போகணும்னா எதுக்காக வந்து பெல் அடிக்கிறாங்க, எதுக்காக ஆரத்தி காட்டுறாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆன்மீகத்துக்கும் சயின்ஸுக்கும் என்ன அந்த தொடர்பு இருக்கும்? ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்ந்த மனதை தாண்டிய ஒரு விஷயம். ஆனா விஞ்ஞானங்கள்லாம் வந்து அறிவு சார்ந்த விஷயங்களா இருக்கு. ஆனா அறிவு வந்து நம்ம பார்க்கறது, முகர்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து அறிவுன்னு சொல்றோம். ஆனா வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதையும் கடந்தது. நம்ம ஆன்மா வந்து விழிப்புடைய நிலையில இருக்கக்கூடியதுதான் இந்த நிலை. அதனால இது வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதையும் மனதை கடந்தது. இப்ப நம்ம நெற்றிக்கண்ணுக்கு நம்ம வரும் பொழுது நம்ம மனதை நம்ம கடந்துடுறோம். உச்சிக்கண்ணுக்கு வரும்போது மனதை கடந்து மேலே நம்ம போறோம். இப்படி தொடர்ந்து இந்த பயிற்சிகள் போகும்போது இதை நம்ம கடந்து போறோம். மனம் வந்து நமக்கு செயல்படாது, அது நமக்கு தடை செய்யப்படும். இந்த நெற்றிக்கண்ல இருக்கக்கூடிய புத்திங்கிறது செயல்படும். ஓகே, இப்ப நம்ம நெற்றிக்கண் தியானத்தை பத்தி பாத்திரலாம். நெற்றிக்கண் தியானம் எப்படி பண்ணணும்? நெற்றிக்கண் தியானம்ங்கிறது நான் இதுக்கு முன்னாடி சொன்னது போல நெற்றிக்கண் தியானங்கிறது தொலைதூர தீட்சையாகவும் கொடுக்கப்படுது, நேரடி தீட்சையாகவும் கொடுக்கப்படுது. உங்களுடைய முதுகு தண்டுல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை கொண்டு வந்து நெற்றிக்கண்ல உணர்த்துறோம். ஒரு உதாரணமா சொன்னோன்னா இது அந்த காலத்துல இந்த குண்டலினி சக்தியா பயன்படுத்தப்பட்டது. ஆனா இப்போ அந்த நெற்றிக்கண் தியானம் அப்படிங்கிறது ஒரு தூண்டில்ல நம்ம வந்து ஒரு மீனை நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னா தூண்டில் போடுவோம், அதுக்கு ஒரு இறை வைப்போம். அது போல இந்த நெற்றிக்கண்ல இந்த தீட்சையை கொடுத்த பிறகு இங்க குண்டலினி சக்தி உங்களுடைய முதுகு தண்டுல இருக்கக்கூடிய மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி உங்களுக்கு நெற்றிக்கு வந்து தூண்டப்படுது. இது ஒரு உணர்வாக, ஒரு அசைவாக, ஒரு துடிப்பாக, ஒரு அழுத்தமாக, இப்படி தொடர்ந்து நிறைய விஷயங்களை நிறைய நம்ம உணர முடியும். அப்படிங்கிறது தான் இந்த நெற்றிக்கண் தியானம். இந்த தியானத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 15 நிமிடம், மாலையில ஒரு 15 நிமிடம் வந்து இந்த தியானத்தை நம்ம சிறப்பா செய்துட்டு வந்தோன்னு சொன்னா இதனுடைய பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம மனதிற்குள் கொண்டு வரப்படும், மனம் வந்து வசப்படும். அடுத்தது உச்சிக்கண் தியானம் சொல்லுங்க. உச்சிக்கண் தியானத்தை பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய அந்த உணர்வு தளத்தை நம்ம உச்சியில நம்ம உணரக்கூடிய பயிற்சி இருக்கு. அதே போல வந்து தொலைதூர தீட்சைகளை நம்ம கொடுக்குறோம். இதை கொடுக்கும்போது இதன் வழியாக வந்து பஞ்சபூதங்களை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பயிற்சிகள் கொடுக்கப்படுது. அதே போல நெற்றிக்கண்ல நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய தாரணான்ற ஒரு நிலையை நம்ம சொல்லித்தரோம். உங்களுக்கு சுவை உணர்வது, வாசனை உணர்வது, பார்வைகளை கவனிக்கிறது, சத்தங்களை கவனிக்கிறது, இதே நிலையை நம்ம உச்சிக்கண்லையும் நம்ம கவனிக்கணும். அப்ப கவனிக்கும் போது அந்த பயிற்சி வரும்போது நீங்க காற்றாக ஆகலாம், நீங்க வந்து நெருப்பாக உருவாக முடியும். இப்ப நான் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். நான் வந்து இப்ப நான் கோவிந்தர் அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல உச்சிக்கண்ல இருக்கும்போது நான் நெருப்பு, நான் நீர், நான் காற்று அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நம்ம அதோட இணைந்து போகக்கூடிய ஒரு நிலையான ஒரு பயிற்சி அதுல கிடைக்கும். பிடரிக்கண் அப்படிங்கிற தியானம் வந்து ஓங்கார சக்தி அப்படின்னு நான் உங்களிடத்துல சொல்லியிருக்கோம். ஓம்ங்கிற சக்தி,
ஓம்ங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கு. நம்ம காதுகளை நம்ம மூடிட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ள ஓம்ங்கிற சத்தம் நமக்கு கேட்கும். அதே போல இந்த வெட்ட வெளியிலும் அந்த சத்தம் இருக்கு, நம்ம கேட்கறது இல்லை. ஓம்ங்கிற சத்தம் வந்து நமக்கு அந்த ஓசை நமக்கு பின் மூலையில இருந்து நமக்கு கேட்கும். விடிகாலையில 4 மணிக்கு நீங்க அமைதியா இருக்கும் பொழுது அந்த சத்தங்கள் கேட்கும். ஓம்ங்கிற சத்தம் கேட்கும். 10 விதமான சத்தங்கள் கேட்கும். அது தசநாதம் அப்படின்னு அது சொல்லப்படுது. அந்த பயிற்சிகள்லாம் நம்ம நெற்றிக்கண் தியானத்துல இதை சொல்லித்தரோம். அது மட்டுமல்ல, இந்த ஓங்கார சக்தி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சாதாரண நேரங்கள்ல காதுகளை மூடி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஓம்ங்கிற சத்தம் உங்களுக்குள்ள கேட்கும், நீங்க உணர முடியும். அதே போல வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க கேட்குது, ஆனா நம்ம உணரல. நம்ம வந்து பேசுறது தான் நம்ம கவனிக்கிறோம். இந்த உலகியல் சார்ந்த விஷயங்களவே நம்ம கவனிக்கிறோம். இந்த காதுகள் வழியாவே நம்ம கவனிக்கிறோம். ஆனா இந்த மெய் உணர்வு நம்ம நெற்றிலிருந்து கவனிக்கும் போது அந்த சத்தம் இன்னும் அதிகப்படியா நமக்கு பயிற்சிகள், அந்த சத்தம் வந்து வித்தியாசமா கேட்கும். அதே வந்து இந்த உச்சிக்கண்ல நம்ம காதுல கேட்கிற சத்தத்தை நம்ம உச்சி வழியா கேட்கும்போது இன்னும் அதிகப்படியான சத்தங்கள் வந்து நமக்கு டிஃப்ரெண்டான கேட்கும். அதே போல பிடரி கண்லையும் நமக்கு கேட்கும். அது மட்டுமல்ல, இந்த தீட்சை முறையில் இந்த பிடரி கண்ணில் பயிற்சி செய்து வரும் பட்சத்துல நமக்கு வந்து சூக்கும பயிற்சி நடக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இந்த ஒரு அதாவது சூட்சுமம் உடல் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம பரு உடல் அப்படின்னு சொல்றது ரத்தம் சதயமா இருக்கு. ஆனா நம்மளை போலவே ஒரு உருவம் இருக்கு நமக்குள்ள. அது வந்து நுண்ணுடல் அப்படின்னு சொல்றோம், இல்ல சூக்கும உடல் சொல்றோம். இந்த சூக்கும உடல் வந்து வெளியே போயிட்டு எல்லா உலகங்களையும் சுத்தி பார்க்கறதுக்கான ஒரு நிலை இருக்கு. எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்கு. இப்ப நீங்க எல்லாருமே சொல்றோம் சொர்க்கலோகம் சொல்றாங்க, இந்திரலோகம் சொல்றாங்க, இப்படி பாதாள லோகம்னு சொல்றாங்க. எத்தனையோ உலகங்கள் இருக்கு. ஆனா இத்தனை உலகத்துக்கு நம்ம வந்து இந்த பயிற்சியின் மூலியமா, இந்த சூக்கும பயிற்சியின் மூலியமா இதை நம்ம சென்றடையலாம். இதுக்கு வந்து நிறைய நுட்பங்கள் நமக்கு வேணும். நல்ல தியான நல்ல அனுபவங்கள் பெற்றிருந்தா இந்த பயிற்சிகள் தானவே நடக்கும். இதுக்கு தனி சிறப்பு பயிற்சி நம்ம அளிக்கப்படுது. இந்த பிடரிக்கண் இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு? பிடரிக்கண் அப்படிங்கிறது வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை விட ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் இருக்கு. நம்ம சித்தர்கள் திருமூலர், திருவள்ளுவர், திருவாசகத்துல எழுதப்பட்ட பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏடுகளாக இருக்கே தவிர அதனுடைய அனுபவங்களை யாரும் பெறல. இதை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். திருக்குறளை பற்றியோ திருமூலர் 3000 பாடல்கள் எழுதியிருந்தாலும் அந்த பாடல்களை படிக்கிறமே தவிர அதை உணர்ந்து போகிறது இல்லை. அது வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த 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 பாடல்கள் இன்னும் நமக்கு வலிமை சேர்க்கக்கூடியதாகவும் பலருக்கும் பயன்படக்கூடியதாகவும் இருக்கு. அதுக்கு காரணம் அவர் ஒவ்வொரு பாடல்களையும் 1 வருடம் எழுதுனதா சொல்லப்படுது. ஆனா இருந்தாலும் அது அனுபவம் சார்ந்த விஷயங்கள். எந்த அனுபவத்தை சார்ந்ததுன்னா நம்மளுடைய ஆன்மீக சார்ந்த அனுபவங்களா அது இருக்கு அப்படிங்கிறது தான். அது அறிவு சார்ந்த விஷயங்களா இல்லை, அது உணரும் தன்மையா இருக்கு. அந்த உணர்வும் தன்மை தான் இந்த நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடிய அந்த உணர்வும், உச்சிக்கண்ணில் இருக்கக்கூடிய உணர்வும், பிடரிக்கண்ணில் இருக்கக்கூடிய உணர்வுகள் மூலியமாக அதை அறிய முடியும். இதுதான் அதனுடைய அறிந்து கொள்ளலாம். இதுதான் அதனுடைய பெனிஃபிட்டை தவிர நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றியான விஷயங்களையும் இதன் வழியா நம்ம அறிந்து கொள்ளலாம். புத்தர் பார்த்தீங்கன்னா இந்த பிடரிக்கண் வழியாக தான் அவர் வந்து இந்த தன்னுடைய பிறவி முழுதும் பார்த்ததா சொல்லப்படுது. கேட்ட கேள்வி திருப்பி கேட்கிறேன். அந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? அது எப்படி நம்ம மைண்டுக்குள்ள சும்மா நார்மலாவே இது நடக்கிறதானே? எப்பவுமே நான் ஒரு விஷயம் இது நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போவோம், அது எப்படியும் ஆப்போசிட்டா தான் நடக்கும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங், இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து இத்தனை மார்க் எடுப்பேன் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டா நான் ஒரு கணக்கு வச்சிருப்பேன். பட் அதே மாதிரி வரும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட வரும், இல்லைன்னா குறைவா வரும். ஸோ நீங்க சொல்ற விஷயத்த வந்து நான் எப்படி மெடிடேஷன் மூலமா நான் வந்து திங்க் பண்ணணும்? இப்ப நீங்க செல்போன் வச்சிருக்கீங்க, உங்க நம்பரை வந்து தட்டுறீங்க. இப்ப தட்டும் பொழுது என்ன ஆகுது, அங்க அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு டவருக்கு போய் சென்றடையுது. அங்க டவர்ல இருந்து நீட்டா ஷார்ட்லைட் போயிட்டு அங்கிருந்து இன்னொரு டவர் மூலியமாக உங்களுக்கு அது வந்து தொடர்பு கொள்ளுது. அப்ப நீங்களும் நானும் ஒரு நிமிடத்துல நம்ம பேசுறோம். இது சாத்தியம் தானே? அப்ப சாத்தியம் இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மள நெற்றில இருக்கக்கூடிய அந்த உணர்வின் தியானத்தின் மூலியமாக எண்ணம் வலிமையாக இருக்கும் பொழுது இதன் வழியாக நமக்கு நெற்றிக்கண் வழியாக நமக்கு வெளியேறி அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. நீங்க சொன்னது வந்து ஒரு புக்ல இருக்கு, யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம என்ன, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அது வந்து நமக்கு நடந்துருக்கும். ரிப்பீட்டேஷன். நம்ம வந்து இப்போ நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும், இல்லை நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்,
நான் வந்து ஒரு பொசிஷன், ஹையான ஒரு பொசிஷன், போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் நடக்கும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் தானே நீங்க சொல்றீங்க? அப்போ வந்து நீங்க கேட்டிருக்கீங்க, இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க செல்போன் ஆன் பண்றீங்க. இந்த செல்போன்ல நம்பர் தொடர்பு கொண்ட போது நேரா உங்களுக்கு அருகாமையில உள்ள ஒரு டவருக்கு போகுது. அந்த டவர்ல இருந்து ஷார்ட் லைட் போகுது. ஷார்ட் லைட்ல இருந்து உங்க அருகாமையில உள்ள டவருக்கு வந்து அந்த அந்த அலைவரிசை, அந்த அலைவரிசை அது வந்து உங்களுடைய செல்போன்ல வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் நானும் நேரடியா பேசுறோம். என்னுடைய நெற்றிக்கண் வழியாக உங்களுக்கு இந்த செய்திகள் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில இருக்கு. நமக்கு செல்போன்ல எப்படி வந்து அந்த அலைவரிசை இந்த இடங்களெல்லாம் இருக்குதோ, அதை போல எண்ணங்கள் வலிமை இங்க இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அதை உங்களுக்கு சொல்லப்படுது. உங்கள் எண்ணங்கள் வந்து தொடர்பு கொண்டு அதற்கான நிலைகளை ஏற்படுத்தி உங்களை அதை என்ன நினைக்கிறோமோ அதை நடத்துவதற்கு, அதை செயல்படுவதற்கு இந்த எண்ணத்தின் வழியாக, இந்த நெற்றிக்கண் வழியாக நாம் நிறைவேற்றி கொள்ளலாம். எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.